அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி அகலங்கன். தமிழறிஞர் தமிழ்மணி அகலங்கன் அவர்களின் நறுந்தமிழ் எனும் நூலில் இடம்பெற்ற இளந்துறவி சுவாமி விவேகானந்தர் அவர்களின் சொற்பொழிவுகளில் பொதிந்திருக்கும் தமிழ் இலக்கிய கருத்துக்களை எடுத்தியம்பும் சுவாமி விவேகானந்தரும் தமிழ் இலக்கியமும் எனும் அருமையான கட்டுரையை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்வடைகின்றேன். சுவாமி விவேகானந்தரும் தமிழ் இலக்கியமும். புறநானூறு. பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் தலைமைச் சீடரும் அருளானைச் சொல்வேந்தன் ஒரேட்டர் பை டிவைன் ரைட், இந்த பிரசண்ட மாருதம், த சைக்ளோன் ஹிந்து என்றெல்லாம் ஆங்கிலேயரால் போற்றப்பட்டவருமான வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்காவிலுள்ள சிக்காகோ மாநகரில் சர்வ மத மகாசபை கூட்டத்தில் உரையாற்றி புகழ்பெற்று 100 ஆண்டுகள் நிறைவெய்துவிட்டன. 1893 ஆண்டு செப்டம்பர் மாதம் 11 காலை 10 மணிக்கு சிக்காகோ நகரிலுள்ள கொலம்பியன் ஹால் என்ற மண்டபத்தில் 10,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்களுடன் சர்வ மத மகாசபை கூட்டம் ஆரம்பமாகியது. 30 வயதே முடிந்திருந்த கட்டழகுத் தோற்றங்கொண்ட காளை சுவாமி விவேகானந்தர் இந்துக்களின் பிரதிநிதியாக அக்கூட்டத்தில் பேச அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த மகா சபையிலேயே இளந்துறவியாக விளங்கிய சுவாமி அவர்கள் தனது ஆரம்ப வணக்க விழிப்பு வார்த்தைகளாலேயே அவையோரை மட்டுமன்றி அகிலத்தையே கவர்ந்து கொண்டார் என்றால் அது மிகையாகாது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற புறநானூற்று புலவர் கணியன் பூங்குன்றனாரின் புதுமைமிகு வரிகள் சுவாமி விவேகானந்தருக்கு தெரிந்திருக்க கூடுமோ என்று நினைக்கும் வகையில் அவரது பேச்சு ஆரம்பமாகியது. சீமாட்டிகளே, சீமான்களே, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் என்ற ஏனைய பேச்சாளர்கள் எல்லாம் சபையை விழித்து பேச்சை தொடங்க சுவாமி விவேகானந்தர் மட்டும் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று விழித்து பேச்சை ஆரம்பித்தார். மனிதர்கள் எல்லோரையும் உறவினர்கள் கேளிர் ஆக, அதுவும் பூமித்தாயின் பிள்ளைகள் என்பதால் சகோதரர்கள் ஆக கருதிய மனிதநேய வெளிப்பாட்டு விழிப்பு வாக்கியம் அத்தனை உள்ளங்களையும் காந்தம்போல் கவர்ந்துவிட சபை விழிப்பு கொண்டு அந்த மனித புனிதரை மரியாதையோடு நோக்கியது. யாவரும் கேளிர் என்பது தமிழர்களது புறநானூற்று வாக்கியமாக இருந்தாலும் யாவரும் உறவினரே, கேளிர் என்றால் உறவினர் என்ற கருத்து சுவாமி விவேகானந்தர் மூலம் வெளிப்படுத்தப்பட்டதால் அது இந்தியர்களின் மனித நேய கருத்தாக, இந்துக்களின் சமய சமரச கருத்தாகவே அப்போது மதிக்கப்பட்டது. சுவாமி விவேகானந்தரை அமெரிக்காவிற்கு அனுப்புவதில் தென்னாட்டு தமிழக மாணவர்களே அதிகம் அக்கறை காட்டி பணம் சேகரித்தார்கள் என்ற செய்தி தமிழர்களுக்கெல்லாம் என்றும் பெருமை சேர்க்கும் ஒரு செய்தியாகும். சங்கப்புலவர் கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற புறநானூற்று வரியை சுவாமி விவேகானந்தர் அறிந்தோ அறியாமலோ பயன்படுத்தியது போல இன்னொரு வாக்கியத்தையும் அவர் தமது போதனைகளில் ஒன்றாக கொண்டு வலியுறுத்தினார். நன்மை செய்ய பிறந்த நீ நன்மை செய்யாது விட்டாலும் தீமையாவது செய்யாதிரு என்பதே அந்த போதனை ஆகும். புறநானூற்றில் நரிவெருவு தலையார் பாடிய பாடல் ஒன்றில் இதே கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்பாடலே இது: பல்சான் ரீரே பல்சான் ரீரே, கயல் முள்ளன்ன நரைமுதிரு திரைகவுட் பயனின் மூப்பிற் பல்சான் ரீரே, கடிச்சி கூன்படை கடுந்திரல் ஒருவன் பிணிக்கும் காலை இறங்குவிர் மாதோ, நல்லது செய்தலாற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அதுதான்
எல்லாரும் உவப்பது அன்றியும் நல்லாற்றுப்படு நெறியுமாறு அதுவே. புறநானூறு 195வது பாடல். பலவாக அமைந்த குணங்களை உடையவர்களே என விழித்து கயல்மீனின் முல்லை போன்ற வெண்மை நிறம் பொருந்திய நரை மயிர்களையும் சுருங்கிய உடலையும் கொண்ட பயனில்லாத மூப்பை பெற்றுக்கொண்டவர்களே, மழுவாகிய கூரிய படைக்கலத்தை கொண்ட மிகவும் வல்லமை படைத்த இயமனானவன் வந்து கவர்ந்து கொண்டு செல்லும் காலத்தில் வாழ்க்கையை வீணாக கழித்து விட்டதற்காக வருந்துவீர்கள் என்று கூறி நல்ல காரியங்களை செய்யாது விட்டாலும் தீய காரியங்களையாவது செய்யாது தவிர்த்து கொள்ளுங்கள். அதுவே எல்லோருக்கும் மகிழ்ச்சி தருவது. அது மட்டுமன்றி நல்வழியில் செல்லும் ஒழுக்கமும் அதுவேயாகும் என்கிறார். நல்லது செய்ய வேண்டியது முக்கியம். நல்லவற்றை செய்யாது விட்டாலும் தீயவையாவது செய்யாதிருக்கலாமே என்ற இக்கருத்து சுவாமி விவேகானந்தரின் போதனைக்குள் புகுந்துவிட்டது. சுவாமி விவேகானந்தரின் போதனைக்குள் தமிழர்களின் புறநானூற்று கருத்துக்களும் இடம்பெற்றுள்ளதைக் கண்டு தமிழர்கள் புலகாங்கிதம் அடையலாம். தேவாரம். தங்கள் தங்கள் சமயங்களே உயர்ந்த சிறந்த சமயங்கள் என பிடிவாதமாக நம்பி பேசி வந்த மேலத்தேய சமயவாதிகளின் அறியாமையை விளக்க அருமையான கதையொன்றை சுவாமி விவேகானந்தர் அடிக்கடி சொல்லி காட்டுவார். கடல் தவளை ஒன்று கிணற்றுக்குள் வந்து விழுந்து விட்டதாம். கிணற்று தவளைகள் கடல் தவளையிடம் அதனுடைய இருப்பிடம் பற்றி விசாரித்தன. கடல் தவளை தனது இருப்பிடமாகிய கடல் பற்றி எவ்வளவோ விளக்கி கூறியும் கடல் கிணற்றை விட பெரியதாக இருக்கவே முடியாது என கிணற்று தவளைகள் பிடிவாதமாக மறுத்தனவாம். இப்படித்தான் பல சமயவாதிகள் கிணற்று தவளைகளாக தங்கள் சமயத்தை பற்றி மட்டுமே அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் ஏனைய சமயங்களை பற்றி அறியாததால் தங்கள் சமயமே உயர்ந்த சமயம், சிறந்த சமயம் என்று வாதிடுகின்றார்கள் என அமெரிக்காவின் சிக்காகோ நகர சர்வ மத மகாசபை கூட்டத்திலும் மற்றும் இடங்களிலும் பேசியிருக்கின்றார். சுவாமி விவேகானந்தரின் கிணற்றுத் தவளை உவமானம் தமிழர்களால் பல ஆண்டுகளாக கையாளப்பட்டு வந்துள்ளது. திருநாவுக்கரசு சுவாமிகள் தனது தேவாரம் ஒன்றில் தவளைக்கு பதிலாக ஆமையை உவமையாக்கி சிவபெருமானின் பெருமையை விவரித்துள்ளார். கூவல் ஆமை குரைகடல் ஆமையை கூவலோடு ஒக்குமோ கடல் என்றல் போல் பாவகாரிகள் பார்ப்பு அரிது என்பரால் தேவதேவன் சிவன் பெருந்தன்மையே. ஆதிபுராண திருக்குறுந்தொகை பாடல் 5. சுவாமி விவேகானந்தர் இத்தேவாரத்தை படித்திருப்பாரா என்பது தெரியாது. இருப்பினும் அவருக்கு முன்பே திருநாவுக்கரசர் இக்கருத்தை விதைத்து விட்டார் என்பது உண்மை. இருப்பினும் சுவாமி விவேகானந்தரின் கிணற்றுத் தவளை உவமை உலகளாவிய சிறப்பை பெற்றது நமக்கும் பெருமையே. உலகம் முழுவதையும் தன் தெய்வீக சக்தியால் கவர்ந்து சமய சமரசத்தை போதித்த சுவாமி விவேகானந்தரின் புகழும் அவரது போதனைகளும் என்றும் நிலைத்து வாழட்டும். நன்றி, வணக்கம்.